பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இன்று காலை எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு ஃபாலோயர், ஒரு டிவோட்டி கூட சொல்லலாம். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க ஃப்ரம் திருநெல்வேலியிலேருந்து. உண்மையா போன் பண்ணி என்ன கேட்டாங்க, மோகினி அலங்காரம் என்கிற ஒரு படத்தை எனக்கு ஒருவர் பிரசன்ட் பண்ணாரு, அந்த மோகினி அலங்கார படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். இந்த மோகினி அலங்காரம்னா நமக்கு முதல்ல எது ஞாபகம் வரும் சொல்லுங்க? ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இந்த மோகினி அலங்காரத்துல இருக்கக்கூடிய அழகே அழகு, அப்படி அழகு. மோகினி அலங்காரம் ரெங்கநாதர் மோகினி அலங்காரத்துல உள்ளுக்குள்ள அர்ஜுன மண்டபத்துல காட்சி கொடுத்துட்டு வெளியில வருவார். கருட மண்டபத்துல ஒரு நடந்து அப்படியே நடந்து 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 போவார். அந்த அழகை காண்பதற்கு கண் கூடி வேண்டும். முடிஞ்சா வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் இந்த மோகினி அலங்காரம்ங்கிறது ஸ்ரீரங்கத்துல விசேஷமா நடக்கும். முடிஞ்சா போய் சேவிச்சுட்டு வாங்க, அருமையா இருக்கும். இன்னொன்னு, இந்த மோகினி அலங்காரத்தினுடைய போட்டோ ரங்கவிலாசம் என்கிற ஒரு மண்டபத்திலையும் கிடைக்கும். அங்க இருக்கிற ஸ்டுடியோஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மோகினி அலங்காரத்தை கொண்டு போய் வீட்டுல மாட்டினா என்னென்ன நடக்கும்? அதுக்கு முன்னாடி இந்த மோகினி அலங்காரத்தை பற்றின ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லுகிறேன். ஒரு பக்தனானவன் எப்பொழுதுமே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை மட்டும்தான் சேவிப்பான். அவனுக்கு பெருமாளே தெரியாது, பெருமாள் பக்கமே போகமாட்டான். எப்பொழுதுமே அந்த தாயாரை உருகி 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 சேவித்து விட்டு வருவான். நேர போவான். அந்த தாயாருக்கும் அவனுக்கும் என்ன இருக்கோ தெரியாது. அந்த தாயாரை மட்டும்தான் சேவிப்பான். அவனுடைய கண்கள் எல்லாம் அந்த கருணை கண்கள் கொண்ட ரங்கநாயகி தாயார்கிட்ட தான் இருக்கும். அந்த ரங்கநாயகி தாயாரை தான் சேவிப்பான். ஒரு நாள் பெருமாளுக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னை மோகினி மாதிரியே அலங்கரித்து கொண்டு வருகிறார். அந்த பக்தன்கிட்ட சொல்லுகிறார், எங்க போற நீ? அங்க இல்ல ரங்கநாயகி தாயார், தோ நான் இருக்கேன். அப்படிங்கும் பொழுது அவன் அந்த ரங்கநாதரை பார்த்து சிரிக்கிறான். அப்படின்னு, என்ன நீ சிரிக்கிறாய்ன்னு கேட்கிறார் பெருமாள். என்ன சிரிக்கிற? நான் தான் சொல்றேன், நீங்க நான் தான் தாயாராக இருக்கிறான். தோ சாரி கட்டிட்டு இருக்கேன், புடவை கட்டி கொண்டு இருக்கிறேன், இங்க ஜிமிக்கி போட்டிருக்கேன், என் முகத்தை பாரு அப்படிங்கிற. எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் சிரிக்கிறான். என்னப்பா சிரிக்கிற நீ? என்ன நம்ப மாட்டியான்னு கடைசியில சொல்றான், நான் நம்பவே மாட்டேன். நீ பெருமாள், நீ மோகினியாக உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர நீ மோகினி கிடையாது. பெருமாள் கோபம் வந்தது. எப்படி நீ கேட்க, எப்படி நீ சொல்லுகிறாய் என்கிறார். அழகாக சொல்கிறான், கோபப்படாம மெல்லமா சொல்றான். என்னுடைய அரங்கநாயகி தாயாருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கண்கள்ல ஒரு அந்த கருணை தெரியும், ஆனா உனக்கு கண்கள்ல கருணையே இல்லையே என்றான். அப்பதான் பெருமாள் உணர்கிறாராம். அப்படி இவன் போய் அந்த தாயாரை அப்படி சேவிச்சிருக்கான். கண்களை பார்த்து சேவிச்சு அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய கருணையை சேவிச்சிருக்கான்ல. அப்ப என்னுடைய இந்த ரங்கநாயகியோட பக்தனிடம் நான் தோற்று போய்விட்டேன்கிறாராம் பெருமாள். அப்ப இந்த கருணை உள்ளம் கொண்டவள் யார்? அந்த ரங்கநாயகி தாயார். அந்த ரங்கநாயகி தாயாரை சேவிச்சாலே ஸ்ரீரங்கநாதருடைய கடாட்சம் கிடைச்சுவிடும். அப்ப இந்த மோகினி அலங்காரத்தினுடைய போட்டோவை வீட்டுல மாட்டினா என்ன தப்பு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நான் இது மூலியமாக சொல்கிறேன். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்னா உங்க வீட்டுல ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாரோடு மோகினி அலங்காரத்துடைய போட்டோவை நீங்க மாட்டினீங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் சௌபாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா எப்படி மாட்டணும்? மனசார அந்த பெருமாளை நீங்க மாட்டி அந்த பெருமாளை டெய்லி சேவித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் உங்களை வந்து சேரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தாயார் ரங்கநாயகி தாயார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், உற்சவரான அழகிய மணவாளன் என்கிற பெயரை கொண்ட ரங்கநாதர்.
இவ்வளவு விஷயங்கள் அந்த மோகினி அலங்காரத்துல இருக்கு. அந்த கிளி மாலை எக்ஸலண்டா இருக்கும். அதெல்லாம் அந்த அலங்காரத்தை நீங்க ரசிச்சு ரசிச்சு பார்த்து உள்வாங்கினீங்கன்னா அப்படி உங்களுக்கு இருக்குங்க. ரெங்கநாதருடைய கடாட்சம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். கூடவே ரெங்கனையும் வருவா. எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பெருமாள்கிட்ட உட்கார்ந்து சொல்லுங்க. ஸ்ரீரங்கா ஹரேரங்கா, ஸ்ரீரங்கா ஹரேரங்கா, ஸ்ரீரங்கா ஹரேரங்கா. இவ்வளவுதாங்க ஸ்லோகம். இவ்வளவுதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 நான் சொன்ன இந்த மோகினி அலங்காரத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் பெருமாள். கருட மண்டபத்துல பார்க்கணும். அதாவது அர்ஜுன மண்டபத்துல பெருமாள் உட்கார்ந்த குளத்துல இருப்பார். இங்க வரும்போது தோலுல தூக்கிக்கிட்டு வருவாங்க. அதை தான் நீங்க சேவிக்கணும். அழகா ஒரு நட, அப்படி ஒரு நட, லெப்ட்ல ஒரு நட போகும், ரைட்ல ஒரு நட, ஸ்ட்ரெயிட்டா போகும், இஷ்டத்துக்கு நடப்பாங்க. அந்த நடைய பார்த்தா அவ்வளவு விசேஷமா இருக்குங்க. இதெல்லாம் நீங்க சேவிச்சுட்டு அந்த போட்டோவை வாங்கி போய் உங்க வீட்டுல வச்சுட்டு அந்த மோகினியோட அலங்காரத்தை அப்படியே சேவிக்கணும். அதாவது இந்த மோகினிங்கிறது இந்த காட்சியா இருக்காது, அருமையான ஒரு காட்சியா, தத்ரூபமான ஒரு காட்சியா இருக்கும். அகோரமாக எல்லாம் இருக்காது, நல்ல அருமையா இருக்கும். ரெங்கநாதருடைய போட்டோவை வாங்கி வைங்க. முகம் அப்படி இருக்குங்க. முகம் ரெங்கநாதர் மோகினி அவதாரத்துல வரக்கூடிய போட்டோவை வாங்கி வச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உங்க வீட்டுல சகல ஐஸ்வர்யமும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. முடிஞ்சா இதுவரைக்கும் நான் இந்த சேவையை சேவிச்சதில்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் நேர போய் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அந்த பெருமாள், நீங்க உள்ளெல்லாம் போக வேண்டாம். உள்ளெல்லாம் பயங்கர டிக்கெட்டு கும்பல் நிறைய இருக்கும், வேண்டாம். கருட மண்டபத்துல இருந்து சேவிங்க. நடை அழக அப்படியே ரசிக்கலாம். அதுதான் அழகு உங்களுக்கு. அப்படியே பெருமாள் போவார், லெப்ட்ல போவாரு, ரைட்ல போவாரு, இஷ்டத்துக்கு அப்படி பூந்து போவாரு, வந்து போவாரு. ஜன நடமாட்டம் அப்படியே இருக்கு. எல்லாம் ஃபுல்லா தலைகளாகத்தான் தெரியும். அந்த தலைகளுக்கு மேல அந்த மோகினி அலங்காரம் அருமையா தெரியும். உங்களை பார்த்து வா வா, நான் தான் மோகினி, என்ன சேவி அப்படிங்கிற கூப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த ரங்கநாதர். சரிங்களா? வருஷத்துல ஒரு நாள் தான், முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க. கம்பலே கிடையாது. போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. முடியும்னா போய் பார்த்துட்டு வாங்க. போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கடாட்சம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். சரிங்களா? செய்யுங்க. மோகினி அலங்காரத்துடைய போட்டோ உங்க வீட்டுல மாட்டி வச்சா சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மாட்டி வைங்க, சந்தோஷமா இருங்க, ஐஸ்வர்யத்தோட வாழுங்க. ஹரேரங்கா, ஸ்ரீரங்கா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.